எண்ணற்ற கட்சிகள் சரி, அமைப்பினர் சரி, எல்லாருமே வந்து போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. வரவேற்கிறோம். அது வந்து மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்க யாரையும் துன்புறுத்தலை, யார் மனதையும் காயப்படுத்தல. உங்களுடைய வழிமுறைகளையும் வழிபாட்டுகளையும் நீங்க தடுத்து நிறுத்தக்கூடாது. நாங்க யாரையும் தடுத்து நிறுத்தல, அது போல எங்களையும் யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நம்ம தலைவணங்கி ஏற்கிறோம். ஆனா அதே போல இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு பக்கமும் இருக்காங்கல்ல, அது இந்து அமைப்பினராகட்டும், இல்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு பொதுவான ஒரு கேள்வி, எத்தனை மலைகள் கொடையப்பட்டு அங்கிருந்து எம்சாண்டுக்கு யூஸ் பண்றது, குவாரிகளுக்கு யூஸ் பண்றது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் இது போல ஒரு முன்னெடுப்பு எடுத்து தடுத்து நிறுத்தலாமே. எத்தனை குவாரிகள் இருக்கு, எத்தனை ஆத்துல மணல்கள் அள்ளி 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 விற்கிறாங்க. ஏன் காரணம் என்ன? அதுல வந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலதான் அந்த விஷயத்தை யாருமே தலையிடுறது இல்லை. இந்த விஷயம் என்ன, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி இவ்வளவு தூரம் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள் இது போன்ற கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் கூட்டத்தை எதிர்த்து ஏன் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த சாமானிய பொதுமக்களுக்கு எழுமா இயலாதா? மீடியால என்னென்ன நடக்குது, எந்தெந்த விஷயத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிட்டு அமைதியா போறாங்களோன்ற கேள்வியும் இருக்குல்ல.